உங்க தொலைக்காட்சி வந்து நீங்க தொடர்ந்து வந்துட்டு இல்ல நான் தாவேக்கா தான் இருங்க சொல்றேன் இருங்க வாங்க ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் 24/7 இருக்காங்கல்ல தொடர்ந்து வந்து நம்ம தாவேக்காவை பத்தின ஒரு ஃபேக் நியூஸ் மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மாநாட்டுல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து கார் வந்து பிரச்சனை ஆனிச்சு. அவர் வந்துட்டு என்னன்னா அவருக்கு வந்து டிவிகே சைட்ல இருந்து ஏற்கனவே ப்ராப்பரா வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க, அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து காரும் கிடைச்சிருச்சு. ஆனா இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கார் கிடைக்கலன்னு சொல்லி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அவர் வந்து நேத்து நான் ஃபுல்லா கேட்டேன். அவர் இருங்க அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து கட்சி சார்பா வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க, கார் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, எங்க பேர்ல புக் பண்ணிட்டாங்க, நான் தலைவர் கையால வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எதுக்கு வந்து ஃபேக் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்க நியூஸ் சேனல் போன் பண்ணி தான் அவர் வந்து திட்டிட்டு இருந்திருக்காரு. இல்ல அவர் இல்ல அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, இருங்க அதுக்கு வந்து இவங்க தொலைக்காட்சி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இப்படி பண்ணோங்கறாங்க. அவங்களுக்கு நல்லது பண்றாங்கன்னா நீங்க உண்மையை தானே போடணும். நீங்க நாங்க 4 மணில இருந்து வெயிட் பண்றோம். ஆனா என்ன இருங்க ஒண்ணுமே இல்ல இந்த வீடியோ பாப்போமா? இப்ப வீடியோ உள்ள ஃபுல்லா போய் பாப்போமா? ப்ளாக் பண்ணிட்டாங்களாமே அங்க. ஜூம் பண்ணுங்க. இல்ல லாக் பண்றாங்க அங்கே வரேன்ட்டு. எல்லாத்துக்கும் நான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன் சரிங்களா? ரீசெண்டா இன்ஸ்டால் ட்ரெண்ட் ஆயிட்டு கூட இருக்கு. அப்படிலாம் இல்ல, விஜய் எங்களை பாக்குறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க.